வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கரிமச் சேர்மத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னுவது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கரிமச் சேர்மத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கும் லாசிகன்ஸ் வடிசாறு பயன்படுது. இந்த லாசிகன்ஸ் வடிசாரோட சோடியம் நைட்ரோ ப்ரூசைட் Na2FeCN5NO அப்படிங்கிறத சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா ஆழ்ந்த ஊதா நிறம் பர்பிள் கலர், ரெட் கலர்லேருந்து பர்பிள் கலராக மாறும். ஆழ்ந்த ஊதா நிறம் உருவாகும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கரிமச் சேர்மத்தில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், சல்ஃபைடு உள்ளது, S2- இருக்குது. இப்போ இந்த லாசிகன்ஸ் வடிசாரில் அந்த கரிமச் சேர்மத்தில் ஒரு வேளை சல்ஃபர் இருந்ததுன்னா அது அந்த சோடியத்தோடு சேர்ந்து சோடியம் சல்ஃபைடாக மாறி இருக்கும், Na2S. இப்போ சோடியம் நைட்ரோ ப்ரூசைட் சேர்க்குறீங்க, அதாவது Na2FeCN5NO அதை சேர்க்குறீங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா Na4FeCN5 அந்த NOவில் வந்து S வந்து சேர்ந்துக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோடியம் பென்டானா 5 பென்டா சைனோ அப்படிங்கிறது சைனைடை குறிக்குது. சைனோ நைட்ரோசைல் NO குறிக்குது. தயோ சல்ஃபைடை குறிக்குது. தயோ அதுக்கப்புறம் ஃபெரேட் இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 2. ஸோ இந்த பொருள் கிடைக்குது. இதான் வந்து ஆழ்ந்த ஊதா நிறம். சரிங்களா? அப்போ நம்ம லாசிகன்ஸ் வடிசாறு எடுத்துக்கிட்டு சோடியம் நைட்ரோ ப்ரூசைட் சேர்த்து ஆழ்ந்த ஊதா நிறம் கிடச்சிதுன்னா அப்போ அந்த கரிமச் சேர்மத்தில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், சல்ஃபர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே பச்சை நிறம் அல்லது ப்ரூஷியன் நீலம் நிறம் ஃபெரஸ் சல்ஃபைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்கும்போது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கரிமச் சேர்மத்தில் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நீட்டில் இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சோடியம் நைட்ரோ ப்ரூசைடோட ஃபார்முலா கேட்பாங்க. அல்லது சோடியம் நைட்ரோ ப்ரூசைடு வந்து சோடியம் சல்ஃபைடோடு சேர்ந்து சோடியம் பென்டாசைனோ நைட்ரோசைல் தயோஃபெரேட் 2 உருவாகுது இல்லையா, அந்த வாய்ப்பாடு கேட்பாங்க. கலர் கேட்பாங்க, ஆழ்ந்த ஊதா நிறம். சரிங்களா? அது நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ருஷியன் நீளத்தோட வாய்ப்பாடு கேட்பாங்க, அல்லது பச்சை நிறத்தோட வாய்ப்பாடு கேட்பாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிங்க. சரிங்களா?